எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா சூப்பராக ஒரு சுரக்காய் வச்சு ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகாய் 2 போட்டுங்க, பெரிய வெங்காயம் 1 அறுத்து வச்சுருக்குறோங்க, அதையும் போட்டுக்கிறோங்க. கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் போட்டுங்க. நல்லா வணங்கிட்டுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. தக்காளி நான் பெரிய தக்காளி ஒரு 2 ஆட் பண்ணிட்டுங்க. தக்காளி வணங்கிட்டுங்க. இப்போ தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சுரக்காயை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கணுங்க, ரொம்ப நல்லது. சுகரு, ப்ரெஷரு, நம்மளை நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த சுரக்காய் ரொம்ப இதுங்க. பாருங்கள், இந்த சுரக்காய் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுரக்காயும் கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெயில் வணங்கிருச்சுங்க. கல்லுப்பு தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் கூட இல்லை. பாருங்கள், மஞ்சள் தூளும் போட்டுக்கலாங்க. இந்த குழம்பு காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சரியாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வணக்கிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு தக்காளி, 2 சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் ஒரு கொஞ்சம் வச்சு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடலாங்க. நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் குழம்பு நிறையா வரும். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ஊற்றி இது பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சுரக்க நல்லா வந்துருச்சுங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இருக்குது இல்லைங்க, எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், ஒரு அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். எல்லாம் சுண்டி வரட்டுங்க, நான் காமிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள், நம்ம சுரக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம இந்த சுரக்காய் வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது உண்மையாகவே. இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லதுங்க. ஸ்டோன் இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறவங்க, சுகரு, ப்ரெஷர் எல்லாத்துக்கும் சூட்டபிளான ஒரு சத்தான குழம்பு, சுரக்காய் குழம்பு தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.